ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டெக் தமிழ் ஹண்டர். ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் வேர்டில் எப்படி ஒரு ஃபூட்டர் அண்ட் ஹெடரை வந்து க்ரியேட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வந்து வேர்டில் ஏன் இந்த ஃபூட்டர் அண்ட் ஹெடர் யூஸ் பண்ணுறாங்க, அது எதுக்கு தேவைப்படுறங்கிற விஷயத்தை நான் வந்து சொல்கிறேன். ஸோ இது வந்து எதுக்கு தேவைப்படுறேன்னு சொன்னால், பொதுவாக நீங்கள் ஒரு புக் தயாரிக்கிறேன்னு சொன்னாலும், அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஒரு பேப்பர் தயாரிக்கிறீங்க, அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு கம்பெனியோட லெட்டர் ஹெட்டை நீங்கள் தயாரிக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த ஃபூட்டர் அண்ட் ஹெடர் வந்து மிக முக்கியமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த வீடியோவை நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதை கட்டாயம் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். ஓகே, வாங்க இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு விஷயத்தை வந்து நான் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். நீங்கள் வந்து எங்களுடைய டெக் தமிழ் ஹண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் அழுத்தி ஆல் அண்ட் நோட்டிஃபிகேஷனையும் அழுத்திக்கொள்ளுங்கள். ஓகே, இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், வந்து நீங்கள் முதலாவது உங்களுடைய வேர்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். நான் வந்து வேர்டை ஓப்பன் பண்ணியிருக்கேன். என்னுடைய வேர்ட் வெர்ஷன் என்னன்னு சொன்னால் 2019 வெர்ஷன். ஸோ உங்களுடைய எந்த வெர்ஷன் சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு பேராகிராஃபை நான் வந்து உருவாக்க போகிறேன். பேராகிராஃபை எப்படி உருவாக்கணுன்ற விஷயத்தை வந்து நான் ஏற்கனவே ப்ரிவியஸ் வீடியோவில் நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் ப்ரிவியஸ் வீடியோ அத்தனையும் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் போய் பார்த்து செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள். ஓகே, இப்போ நான் வந்து ரேண்டமாக ஒரு பேராகிராஃபை நான் உருவாக்க போகிறேன். அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், முதல்ல வந்து உங்களுடைய ஈக்குவல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு ரேன் அப்படின்னு நீங்கள் வந்து கொடுங்க. ரேண்டு கொடுத்து கர்லி ப்ராக்கெட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு எத்தனை பேராகிராஃப் வேணும்னு சொல்லி நீங்கள் இதுக்குள்ள வந்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் அத்தனை பேராகிராஃபும் வந்து உருவாகும். ஸோ எனக்கு வந்து 50 பேராகிராஃப் வேணும். ஸோ அதை நான் வந்து கொடுத்துட்டு திருப்பவும் ப்ராக்கெட்டை மூடிட்டதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து 50 பேராகிராஃப் வந்து உருவாகும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு ஜூம் அவுட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இது வந்து ரேண்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு ரேண்டமாக தேவைப்பட்டால் இப்படி வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் எக்ஸாம்பிளுக்காக. ஸோ ஓகே, இப்போ வந்து நாங்கள் ஃபூட்டர் அண்ட் ஹெட்டரை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபூட்டர் அண்ட் ஹெட்டரை க்ரியேட் பண்ணணும்னா எங்கே போகணும்னு சொன்னால் இன்சர்ட் போங்க. இன்சர்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே ஃபூட்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு கிளிக் பண்ணால் இங்கே வந்து வெரைட்டியாக வந்து ஹெடருடைய டிசைன் இங்கே வந்து காட்டிருக்கும். இங்கே பாருங்கள், இது ஒரு டிசைன். உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ வந்து நீங்கள் அதை வந்து தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். ஓகே, நான் வந்து முதல்ல இருக்கிறத வந்து ஃபஸ்ட்டுக்கு நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஹெடர் உருவாகிட்டு அதோட கூடவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபூட்டரும் வந்து ஆட் ஆயிரும். ஓகே, இப்போ வந்து நான் இதில் வந்து டைப் பண்ண போகிறோம். இதில் என்ன டைப் பண்ண போகிறோன்னா இதை வந்து ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் டிலீட் பண்ணுவோம். டிலீட் பண்ணால் எங்களுக்கு வந்து டைப்பிங் இது கிடைக்கும். அதோடய நான் வந்து இப்போ டைப் பண்ணுறேன். ஓகே, டெக் தமிழ் ஹண்டர் அப்படின்னு நான் இப்போ டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நான் டெக்கரேஷன் பண்ணுறேன். டெக்கரேஷன் பண்ணேன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், எப்போவும் டெக்கரேஷன் பண்ணுற மாதிரி தான். ஸோ அதை வந்து அப்படியே ஃபுல்லாக நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அந்த டெக்கரேஷன் இது வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் போல்ட் பண்ணிங்கன்னா போல்ட் பண்ணுங்கள். ஃபோன்ட் மாற்றிங்கன்னு சொன்னால் ஃபோன்ட்டை மாற்றிட்டு சைஸை வைக்கிறேன்னா சைஸை உங்களுக்கு வச்சுக்கொள்ளலாம். இவை பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இதுலேயும் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேஜ்லேயும் வந்து ஹெடரில் வந்து இது ஆட் ஆகிருக்கும். உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் இதை மாற்றிக்கொள்ளலாம். உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பேஜில் போய்த்து உங்களுக்கு வந்து இதை மாற்றிக்கொள்ளலாம். ஓகே, இப்போ இது வந்து இந்த ஹெடர் வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேஜில் வேணாம், எனக்கு வந்து செகண்ட் பேஜ்லேருந்து தான் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஃப்ரெண்ட் ஃப்ரண்ட் பேஜ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் அதை வந்து அப்படியே நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து அந்த நீங்கள் போட்ட ஹெடர் வந்து காணாமல் இருக்கும். ஸோ கீழே வந்து அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே உங்களுடைய அத்தனை பேஜ்லேயும் வந்து அது ஆட் ஆகிருக்கும். இப்போ வந்து நாங்கள் இன்னொரு வெரைட்டியான ஒரு ஹெடரை நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து நான் டிலீட் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, திருப்பவும் வந்து நான் இன்சர்ட்டில் போய் இன்னொரு ஹெடரை நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். அந்த
உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். இங்கே வந்து நிறைய வெரைட்டியாக இருக்குது. நீங்கள் வந்து ஒவ்வொன்றையும் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. எல்லாத்தையும் நான் செக் பண்ணி காட்டல. ஸோ அடுத்தது வந்து இதையை நான் வந்து இது பண்ணி காட்டுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் வந்து நீங்கள் உங்களுடைய ஓன் இதை கொடுக்குறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கொடுத்துக்கொள்ளலாம். ஸோ இங்கே வந்து நான் கொடுக்குறேன். ஓகே, கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு டேட் வேணும்னு சொன்னாங்க. உங்களுக்கு வந்து டேட்டை வச்சுக்கொள்ளலாம். உங்களுக்கு என்ன டேட் வேணுமோ அந்த டேட்டை வச்சுக்கலாம். உங்களுக்கு இன்னைக்குரிய டேட்டை வேணும்னு சொன்னால் டுடேன்னு கொடுத்தீங்க சொன்னால் உங்களுக்கு இன்னைக்குரிய டேட் வந்து கிடைக்கும். ஸோ அதை விட நீங்கள் வந்து எனக்கு இந்த டேட்டை வந்து நானாக க்ரியேட் பண்ணி போட்டேன், இது எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னால் இதை வந்து நீங்கள் ஒரு தரம் நீங்கள் டிலீட் பண்ணிங்கன்னு சொன்னால் டிலீட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ டேட் வேணும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டிசைன் இதில் வந்து நிறைய இது கொடுத்துருக்காங்க. அதில் வந்து டேட் அண்ட் டைம் அப்படின்னு இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த ஃபார்மேட்டில் உங்களுடைய டேட் டைமை நீங்கள் வைக்கிறீங்களோ அதை உங்களுக்கு வச்சுக்கொள்ளலாம். ஸோ உங்களுக்கு வந்து இங்கே டேட் இருக்குது, அப்படி இல்லைன்னா டைம் இருக்குது. உங்களுக்கு டைம் வேணும்னா டைம் வச்சுக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் டேட்டும் டைமும் வேணும்னு சொன்னால் உங்களுக்கு அதையும் வச்சுக்கொள்ளலாம். ஓகே, நான் வந்து இதை கொடுத்துக்கொள்கிறேன். ஓகே, இன்னொரு விஷயத்தை நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளணும். என்னென்னா இதில் வந்து ஆட்டோமேட்டிக்கலி அப்டேட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை டிக் பண்ணிங்கன்னு சொன்னால் என்ன நடக்கும்னா நீங்கள் எப்பப்பெல்லாம் இந்த பேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்களோ அப்பப்பெல்லாம் அன்றைக்குரிய டேட்டை வந்து இதில் வந்து காட்டும். ஓகேயா, நீங்கள் வந்து இன்றைக்கி நீங்கள் வந்து இந்த டேட்டை போட்டீங்க. ஸோ இன்றைக்கி நான் இந்த டைப் பண்ணுற டேட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜூன் 7. ஸோ அதே மாதிரி நான் நாளைக்கு வந்து இதை ஓப்பன் பண்ணேன்னு சொன்னால் எனக்கு வந்து ஜூன் 8ன்னு காட்டும். ஓகே, அதுக்கு நீங்கள் வந்து இதை டிக் பண்ணியிருந்தால் மட்டும். ஸோ அப்படி இல்லை டிக் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இங்கே என்ன டேட்டை கொடுத்தீங்களோ, அதாவது இன்றைக்கி வந்து கரெக்ட் டேட்டை வந்து கொடுத்தீங்களோ அதே டேட் தான் எப்போ ஓப்பன் பண்ணாலும் இருக்கும். ஓகேயா, ஓகே கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து ஃபூட்டருக்கு நாங்கள் வருவோம். ஃபூட்டரில் நாங்கள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் ஃபூட்டரை எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபூட்டர் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் கிளிக் பண்ணால் இதுலேயும் உங்களுக்கு வந்து வெரைட்டியாக நிறைய ஃபூட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பேஜ் நம்பர் கொடுக்கணும்னா பேஜ் நம்பர் போட்டு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான நிறைய ஃபூட்டர்ஸ் டிசைன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, நான் வந்து இதை கொடுத்துக்கொள்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் வந்து இங்கே டாக்குமெண்ட் டைட்டில் கேட்குது. நீங்கள் டைட்டில் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த டைட்டில் வந்து ஆட் ஆகும். ஸோ டைட்டில் வந்து நான் கொடுக்குறேன். அதுவும் டெக் தமிழ் ஹண்டர்னே கொடுப்போம். கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதே இது எல்லா இதுலேயும் வந்து ஆட் ஆகிரும். ஓகே, உங்களுக்கு வந்து பேஜ் நம்பர் அப்படி வேணும், எனக்கு ஒரு பேஜ் நம்பர் இதில் வந்து ஆட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க சொன்னால் அதையும் வந்து உங்களுக்கு வந்து ஆட் பண்ணலாம். அதுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேஜ் நம்பர் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து டாப் பேஜில் வேணும்னு சொன்னால் உங்களுக்கு டாப் பேஜில் வைக்கலாம் மேலுக்கு. ஸோ பாட்டம் ஆஃப் பேஜ்னு சொன்னால் கீழுக்கு ஃபூட்டரில் வைக்கணும்னு சொன்னால் ஃபூட்டர்லையும் வச்சுக்கொள்ளலாம். ஸோ உங்களுக்கு வந்து எங்கே வச்சுக்கொள்ளணுமோ அங்கே இதை வச்சுக்கொள்ளலாம். ஸோ நான் வந்து பாட்டமில் வச்சுக்கொள்கிறேன். பொதுவாகவே வந்து பேஜ் நம்பர் வந்து கீழே தான் வச்சுக்கொள்வாங்க. ஓகே, நான் வந்து இதை கொடுத்துக்கொள்கிறேன். கொடுத்துட்டு இப்போ வந்து இங்கே 1 ஆட் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா சொன்னால் 2. இது வந்து தானாகவே இது வந்து ஆட் ஆகிரும். நீங்கள் வந்து இதில் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, இதில் வந்து தானாகவே இதில் ஆட் ஆகிரும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் வந்து நீங்கள் பிக்சர்ஸை வந்து இன்சர்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஃபூட்டராக இருக்கலாம், அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு வந்து ஹெடராக இருக்கலாம். எங்கே வேணாலும் உங்களுக்கு பிக்சர்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ பிக்சர்ஸ் ஆட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகே பாருங்கள், இங்கே வந்து பிக்சர்ஸ் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஃபூட்டர்லையா ஹெடர்லையா அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிக்கொள்ளணும். ஃபூட்டரில் கிளிக் பண்ணால் ஃபூட்டருக்கு வந்து அந்த பிக்சர்ஸ் ஆட் ஆகிரும். ஸோ நீங்கள் வந்து ஹெடரில் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஹெடரில் வந்து அந்த பிக்சர்ஸ் ஆட் ஆகிரும். ஸோ இப்போ வந்து நான் ஹெடருக்குள்ள வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ பிக்சர்ஸ் ஆட் பண்ண போகிறேன் பாருங்கள். இதை கொடுத்துக்கலாம். இன்சர்ட் பண்ணிங்கன்னா இந்த பிக்சர்ஸ் வந்து வரும். இது எங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்துங்க இதை வந்து வச்சுக்கொள்ளலாம். அடுத்தது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு ஃபோட்டோவை வந்து வேர்டில் எப்படி எடிட் பண்ணலாம், எப்படி வந்து இது பண்ணாண்டு நான் ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னு சொன்னால் மேலே ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இப்போ வந்து இதை எங்களுக்கு வந்து இதை மூவ் பண்ண முடியாது. அப்போ நாங்கள் என்ன பண்ணணும், வேர்ட் டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து
எங்களுக்கு எங்கே தேவையோ அங்கே மூவ் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். அது மாதிரி நீங்கள் ஃபூட்டருக்கும் ஒரு ஃபோட்டோ கொடுக்குறீங்க சொன்னால் அதையும் ஆட் பண்ணலாம் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா பேஜ்லேயும் வந்து இது வந்து ஆட் ஆகிருக்கும். இப்போ நாங்கள் ஃபூட்டருக்கும் ஒரு ஃபோட்டோ ஒன்று கொடுக்கலாம், ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ. இப்போ நாங்கள் வந்து இதை ஆட் பண்ணலாம். பிக்சர்ஸை கொடுத்துட்டு ஸோ இதை வந்து ஆட் பண்ணுறேன். செட் பண்ணிங்கன்னா இந்த பிக்சர்ஸ் இங்கே வந்திருக்கும். ஸோ இதை மூவ் பண்ண முடியாது, சாரி. பார்த்திங்கன்னா எல்லா இதுலேயும் வந்து இந்த ஃபோட்டோஸ் வந்து ஹெட் ஆகிருக்கும். ஸோ பொதுவாக நீங்கள் வந்து புக் தயாரிக்கும் போதோ இந்த ஃபூட்டர் அண்ட் ஹெட்டர் வந்து உங்களுக்கு முக்கியமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த வீடியோவை நல்லா பார்த்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிளியாரிட்டி கிடச்சிருக்கும் எப்படி ஃபூட்டர் அண்ட் ஹெட்டரை வந்து எடிட் பண்ணுறேன்னு சொல்லி. ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் விடைபெறும் நான் உங்கள் என்றென்றும் அமர்.